சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம்மேட் ஆர்கானிக் பெஸ்டிசைட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது பூச்சி விரட்டி எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். இப்போ பூச்சி விரட்டி எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா, வெறும் வேப்பிலைகளை வச்சு தான் பூச்சி விரட்டி எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்க போகிறோம். டெரஸ் கார்டனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பூச்சி விரட்டு பற்றி அது அதிகமாகவே இருக்கும் செடிகளில். ஸோ இது வந்து விரட்டுறது ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப லோ காஸ்ட்டு தான். பார்த்திங்கன்னா வேப்பிலைகளில் பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மருத்துவ குணங்களை வச்சு தான் நம்ம பூச்சி விரட்டு எப்படி விரட்டுறன்றதை நம்ம பார்க்கலாம். நார்மலாக ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா நீங்கள் வேப்பிலைகளை நம்ம வந்து இலைகளை மட்டும் தனியாக உருவி எடுத்துக்கலாம். ஸோ பவுலில் எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு வேண்டிய செடி எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவு நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஸோ 2 கைப்பிடி அளவு நீங்கள் வந்து இலைகளை வந்து நிறையா உதிர்த்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வாட்டர் எவ்வளோ குவான்டிட்டியோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 லிட்டர் மேக்ஸிமம் 1 லிட்டர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். 1 லிட்டர் ஆட் பண்ணி நீங்கள் நார்மலாக ஹீட் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீடில் பண்ணாமல் மீடியம் லெவலில் வச்சு நீங்கள் பாயில் பண்ணணும். ஸோ ஒரு கொதித்து வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பாயில் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆற வைக்கணும். எவ்வளோ ஃபுல்லும் ஒரு ஹீட் வந்து ஃபுல்லும் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஆற வச்சதுக்கப்புறம் தண்ணியை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் உள்ள எல்லா சத்துக்களும் தண்ணியில் இறங்கிடும். ஸோ நீங்கள் வந்து வேஸ்ட்டாக யூஸ் பண்ணுற அந்த இலைகளை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் அதை நீங்கள் கம்போஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ கம்போஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நீமில் வர அனைத்து இதுவுமே பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலை நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ரே பண்ணுறது நிறைய டைப் ஆஃப் ஸ்ப்ரே அவைலபிளாக கிடைக்கிது. நம்ம எந்த ஸ்ப்ரே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃபோர்ஸாக இருக்கணும். நீங்கள் இலைகளை பார்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா ஃபோர்ஸாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நர்சரி கார்டன்லாம் அவைலபிளாக கிடைக்கிது. ஸோ இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா லோ காஸ்ட்டு தான். ஸோ இது வாங்கி டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா டேரெக்டாக எல்லா இலைகளில் மேலே படுற அளவு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். பூச்சி எங்கெங்கே இருக்கோ எல்லா உள்பக்கமும் மேல்பக்கம் எல்லா பக்கமும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ பூச்சிகள்லாம் சீக்கிரம் இறந்துடும். ஸோ அது நெக்ஸ்ட்டு பூச்சி தொல்லை வராது. ஸோ நீங்கள் பூச்சி வச்சதுக்கப்புறம் தான் பண்ணணும் அவசியம் இல்லை. பூச்சி இல்லாதப்பையும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த பூச்சியுமே இதில் வந்து அண்டாது. ஸோ செடிகள் நல்லா செழித்து வளரும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே வராமல் நீங்கள் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை பூச்சிக்கு மட்டும் இல்லாமல் கொசு தொல்லை, எறும்பு தொல்லை கூட வராது இதில். ஸோ எல்லா வகையான பூச்சியுமே விரட்டுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.